நாவல் தொடர் வேர்கள் தேடும் விழுது. அத்தியாயம் 14. காதலில் கணவன், கார்ப்பரேட்டில் கிங். படுக்கையறையில் விக்ரமுக்கான ஆடைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. ஒரு கருப்பு நிற பேண்ட்டும் அடர் சாம்பல் நிற சட்டையும் எடுத்து படுக்கையில் வைத்தவள் அதற்கேற்ற டை ஒன்றை தேடிக்கொண்டிருந்தாள். அப்போது குளியலறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. இடுப்பில் ஒரு வெள்ளை நிற டவலை மட்டும் கட்டிக்கொண்டு ஈர முடிகளிலிருந்து நீர் சொட்ட சொட்ட வெளியே வந்தான் விக்ரம். அவனது அகன்ற கட்டுமஸ்தான மார்பில் வழிந்த நீர்த்துளிகள் அவனை ஒரு கிரேக்க சிற்பத்தை போல காட்டியது. அவனை அப்படி பார்ப்பதற்கு வெண்ணிலாவின் கன்னங்கள் சட்டென்று சிவந்தன. பார்வையை அவசரமாக திருப்பிக் கொண்டு, சட்டை எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் கிளம்புங்க என்று திக்கியபடி அறையை விட்டு வெளியேற முயன்றாள். ஆனால் விக்ரம் அவளை அத்தனை எளிதாக விட்டுவிடுவானா? மின்னல் வேகத்தில் அவளது கையை பற்றி தன் பக்கம் இழுத்தான். அவள் நிலை தடுமாறி அவனது ஈரமான மார்பில் மோதி நின்றாள். அவனது உடலின் சிலிர்க்க வைக்கும் குளிரும் மூச்சு காற்றின் வெப்பமும் அவளை ஒரே நேரத்தில் தாக்க அவளது மூச்சு சீரற்று போனது. என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் எங்கடி போற பார்க்கற என்று கிசுகிசுத்தவன் அவளது இடையை சுற்றி வளைத்து அவளை இன்னும் தன் பக்கம் ஈர்த்தான். விக்ரம், விடுங்க, ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சுன்னு இப்பதானே பதட்டமா பேசிட்டு இருந்தீங்க என்று அவனது மார்பில் கை வைத்து தள்ள முயன்றாள். ஆஃபீஸ் போறது இருக்கட்டும், எனக்கு முதல்ல இந்த சட்டையோட பட்டனை போட்டுவிடு என்று தன் சட்டையை எடுத்து அவள் கைகளில் திணித்தான். நடுங்கும் விரல்களோடு வெண்ணிலா அவனுக்கு சட்டையை மாட்டி ஒவ்வொரு பட்டனாக போடத் தொடங்கினாள். அவளது விரல்கள் அவனது மார்பை உரசும் போதெல்லாம் விக்ரம் வேண்டுமென்றே ஆழமாக மூச்சு விட்டான். அவனது நெஞ்சு விரியும் போது அவளது விரல்கள் அவனது சுடும் தேகத்தில் அழுந்தின. வெண்ணிலாவிற்கு அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தன. கடைசியாக டையை எடுத்து அவனது கழுத்தில் சுற்றி கட்டத் தொடங்கினாள். இருவரது முகங்களும் மிக அருகில் இருந்தன. விக்ரம் தன் இரு கைகளையும் அவளது இடுப்பில் வைத்து அவளது சேலையின் மேல் மெதுவாக வருடினான். அந்த சிறு தீண்டலில் அவளது கைகள் நடுங்கி முடிச்சு தப்பானது. பார்த்து மாட்டுமா, உன் பாவப்பட்டு என் நரம்பே சுருண்டு கிடக்கு, இதுல டை சுருள்றது ஆச்சரியமா என்ன என்று கண்ணடித்தான். அவள் வெட்கத்தோடு சிரித்து கொண்டே டையை சரி செய்து முடித்தாள். விக்ரம் அவளது நெற்றியில் அத்தனை ஆழமாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு, என் வாரிசையோ உன்னையும் பத்திரமா பார்த்துக்கோ, சாயங்காலம் வந்து வச்சுக்கிற உன்னை என்று செல்லமாக மிரட்டிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். அவன் சென்ற பின்பும் அவனது ஈரமான தீண்டல் அவளது மேனியில் ஒரு மாய நெருப்பை பற்ற வைத்து கொண்டிருந்தது. VK குரூப்ஸ் தலைமையகம். பிரம்மாண்டமான போர்ட் ரூமில் அத்தனை இயக்குனர்களும் கூடியிருந்தனர். தர்மராஜ் நடுவில் இருந்த சேரில் அகங்காரமாக அமர்ந்திருந்தான். விக்ரம் சிங் ஒரு பொம்பளை பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருக்கான். கம்பெனியோட ஷேர் சரிஞ்சிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே 30% ஷேர்ஸை வாங்கிட்டேன். இன்னைக்கு காலையில மீதி ஷேர்ஸையும் வாங்கி இந்த கம்பெனிக்கு நான் தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆக போறேன். விக்ரமை MD பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்றோம் என்று தர்மராஜ் கர்வமோடு அறிவித்து கொண்டிருந்தான். அப்போது போர்ட் ரூமின் கதவுகள் மிடுக்காக திறக்கப்பட்டன. ஒரு மாபெரும் சூறாவளியைப் போல உள்ளே நுழைந்தான் விக்ரம். அவனது அந்த கருப்பு நிற சூட்டும் கண்களில் இருந்த கூர்மையும் அங்கிருந்தவர்களை ஒரு கணம் திகைக்கச் செய்தன. பிரகாஷ் கையில் ஒரு ஃபைலோடு அவனுக்கு பின்னால் வந்தான். ஏன் கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ண, நீ யாரா? தர்மராஜ். விக்ரமின் குரல் இடியென முழங்கியது. ஹலோ மிஸ்டர் விக்ரம், இப்போ இந்த கம்பெனியோட 45% ஷேர்ஸ் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் சொல்றது தான் சட்டம் என்று எகத்தாளமாக சிரித்தான் தர்மராஜ். விக்ரம் அத்தனை நிதானமாக நடந்து சென்று போர்ட் டேபிளின் மீது பிரகாஷ் கொடுத்த அந்த ஃபைலை வீசினான். ஃபைலை திறந்து பாருடா முட்டாள் என்றான் விக்ரம் ஒரு புன்முறுவலோடு.
நீ கடந்த 1 மாசமா வாங்கின அத்தனை ஷேர்ஸையும் உனக்கு வித்து நான் செட்டப் பண்ணின பினாமி கம்பெனி உன் மொத்த பணத்தையும் உறிஞ்சு இப்போ இந்த கம்பெனியோட 60% ஷேர்ஸ் என் முழு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். நீ வாங்கினது வெறும் டம்மி ஷேர்ஸ். தர்மராஜின் முகம் அப்படியே வெளிரி போனது. ஃபைலை பார்த்த போர்டு மெம்பர்ஸ் அதிர்ச்சியில் உறைந்தனர். காதலில் விழுந்த விக்ரம் தொழிலை கோட்டை விட்டு விடுவான் என்று நினைத்தவர்களுக்கு அவனது இந்த ராஜதந்திரம் பேரிடியாக அமைந்தது. என் பொண்டாட்டி என் பையன் மேல இருக்கிற காதல்ல நான் உருகலாம், ஆனா என் மூளை எப்பவும் கத்தியை விட கூர்மையா வேலை செய்யும். மரியாதையே என் கம்பெனியை விட்டு வெளியே போயிடு தர்மராஜ். இனி உனக்கு மார்க்கெட்ல பிஸ்னஸே கிடையாது. செக்மேட் என்று தன் சேரில் ராஜகம்பீரமாக அமர்ந்தான் விக்ரம். தர்மராஜ் அவமானத்தில் கூனி குறுகி எதுவும் பேச முடியாமல் வெளியேறினான். ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் தன் அதிபுத்திசாலித்தனத்தினால் எதிரியை கார்ப்பரேட் உலகில் இருந்தே அழித்து விட்டான் விக்ரம். மாலை நேரம். பண்ணை வீடு. வீடு முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது. விக்ரமிற்காக பிடித்த உணவுகளை சமைத்துவிட்டு டைனிங் டேபிளில் காத்திருந்தாள் வெண்ணிலா. ஆஃபீஸில் என்ன நடந்ததோ என்று சிறு பதற்றம் அவளுக்குள் இருந்தது. கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் ஆவலோடு ஓடிச் சென்று கதவை திறந்தாள். சோர்வோ டென்ஷனோ இன்றி ஒரு வெற்றிகரமான புன்னகையோடு உள்ளே நுழைந்தான் விக்ரம். தூங்கிக் கொண்டிருந்த வருணை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு நேராக வெண்ணிலாவை நெருங்கினான். ஆஃபீஸில் என்ன ஆச்சு? உங்களை பதவியிலிருந்து வெண்ணிலா பதற்றமாக கேட்பதற்குள் விக்ரம் அவளது இடுப்பை வளைத்து தன் பக்கம் இழுத்து அவளது இதழ்களில் சட்டென ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். ஆஃபீஸில் உன் புருஷன்தான் எப்பவும் ராஜா. அந்த நரிய ஓட ஓட விரட்டிட்டேன் என்று கண்ணடித்தவன், ஆனா இப்போ எனக்கு அதை பத்தியெல்லாம் பேச பிடிக்கல. எனக்கு வேற பசி என்றான் கரகரப்பான குரலில். நான் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க என்று வெட்கத்தில் தப்பிக்க முயன்றாள் வெண்ணிலா. நீ சமைச்சது இருக்கட்டும், முதல்ல உன்னை சாப்பிட்டுக்கிறேன் என்று கிசுகிசுத்தபடியே அவளை அப்படியே தன் இரு கைகளிலும் அலேக்காக தூக்கினான். விக்ரம், என்ன பண்றீங்க? விடுங்க. அவளது சிறு முனகல்கள் அவனது தோளில் புதைந்தன. காலையிலிருந்து உன்னை பார்க்காம நான் பட்ட தவிப்பு உனக்கு தெரியுமாடி என்று கூறிக்கொண்டே அவளை படுக்கை அறைக்குள் தூக்கிச் சென்றான். காலையில் கண்ட அந்த மிடுக்கான சிஇஓவின் மிடுக்கு காணாமல் போய் இப்போது அவளிடம் தன் காதலை யாசிக்கும் ஒரு ரொமான்டிக் கணவனாக அவன் மாறியிருந்தான். படுக்கையில் அவளை மெதுவாக கிடத்தி அவளது முகத்தின் மேல் சரிந்த கூந்தலை விளக்கினான். அவனது சுடும் ஸ்பரிசம் பட்டதும் வெண்ணிலாவின் கண்கள் காமத்தின் போதையில் தானாக சொருகின. அவனது ஆணவமும் அதிகாரமும் அவளது மென்மையான காதலிடம் முழுமையாக சரணடைந்தது. அந்த இரவு அவர்களின் சிறு சிறு ஊடல்களாலும் தகிக்கும் முத்தங்களாலும் ஒரு அழகான காதல் காவியமாக விடிந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.